இதை இப்ப நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். பிள்ளைங்களுக்கு 2 பேருக்கும் ஸ்கூல் லீவு விட்டாச்சு பார்த்தீங்களா. வீட்டிலேருந்து 2 பேருக்குமே டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் வேணாம். அப்போ எல்லா வாட்டியும் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தினமும் செஞ்சு கொடுத்துட்டே இருக்கேன்னா தினமும் ஒவ்வொரு மாடல் ஸ்நாக்ஸு. இந்த வாட்டி அம்மா நீங்கள் திங்ஸ் மட்டும் வாங்கி தந்தா போதும், நாங்களே செய்யலாம் யூடியூப்பை பார்த்து அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் ஒரு டெஸ்ட் வச்சேன். நீங்கள் 2 பேருமே தினமும் ஒவ்வொரு மாடல் செய்யுங்க, அதில் பெட்டராக இருக்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன்னு. அதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு 3 பொருட்களை வச்சு தரமாக ஒரு புட்டிங் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். அவனை விடுங்க, வேற 2 இன்கிரிடியன்ட்ஸ்ல தரமான டோனட் பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு மேல ஒரு ஓரியோ, காச்சப்பால், இந்த 2மே போல நம்ம டோனட் பண்றதுக்கு. இதுக்கு நம்மளுக்கு தேவையானது ஒரு கப் பால், சீனி, முட்டை. முதல்ல நம்ம பிஸ்கட்டை பிரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ கிரீமை தனியாகவும் பிஸ்கட்டை தனியாகவும் எல்லா பிஸ்கட்ல இருந்தா எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சுகரை கேரமலைஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு தவாவை எடுத்து வச்சு அதில் கொஞ்சம் சுகரும் கொஞ்சம் தண்ணியும் வச்சு மிதமான சூட்டில் கிண்டி கொடுத்துட்டே இருந்தால் மெல்டட் கேரமல் ரெடி. இதை இப்ப நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இது டார்க் ப்ரௌன் ஆவது வரைக்கும் நம்ம கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கலாம். இதை இப்ப இன்னொரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எனக்கு அது கொஞ்சம் கட் ஆயிடுச்சு, அதனால நான் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிட்டேன். அது ப்ரௌன் கலர் ஆவது வரைக்கும் விடாத கிண்டி கொடுத்துட்டே இருங்க. இதுல இருந்து கொஞ்சோண்டு மட்டும் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது எதுக்குன்னு நான் அப்புறம் சொல்றேன். இல்ல இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பாலை ஊத்தி கிண்டிக்கலாம். ஊற்றணும். இப்போ அது எக்ஸ்ட்ரா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்ஸ். இதை சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்ஸில் கொண்டு வரணும். நீங்கள் சொன்னேன்னு ஊற்றுவேன். கொஞ்சம் லைட்டாக கூடி பால் கொஞ்சம் கூடுதல் ஆகிட்டு நீங்கள் போடும்போது கொஞ்சோண்டு கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம க்ரீம் பண்ணுறதுக்கு போகலாம். இல்லை கொஞ்சம் இப்போ பால் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். நான் ஒரு 10-15 நிமிஷம் போல் மிதமான சூட்டில் வச்சு கிண்டிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த கலர் வந்துச்சு.
இப்போ நம்ம இதில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம புட்டிங் பண்ணதுக்கு ஒரு பவுல் எடுத்து அதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கணும். அடுத்து நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டோம். அடுத்து கொஞ்சம் சீனி, முட்டையும் சீனியும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணலாம். இப்போ பாலையும் முட்டையை கூட சேர்த்து நான் நல்லா கலக்கி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு வந்து வரணும், அதாவது ஒரு க்ரீம் மாதிரி வந்து இருக்கணும். ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதையும் எல்லாத்துக்கும் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, இப்போ இந்த மாவில் உங்களுக்கு எவ்வளோத்துக்கு வேணுமோ சைஸு அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் அதெல்லாம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணி ஒரு சர்க்கிளில் கொண்டு வாங்க. இப்போ என்னடா டோனட்டுன்னா நடுவில் ஒரு ஓட்டை இருக்கணுமே, அது எங்கன்னு தானே பார்க்குறீங்க. அதுதான் நம்ம இப்போ போட போகிறோம். இதுக்கு நான் ஒரு பெண்ணோட மூடி தான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இதை மாதிரி ஏதாவது குட்டியான ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் இதை மாதிரி ஓட்டை போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஷேப் ஒழுங்காக வரல அப்படின்னா அதை நீங்கள் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம பண்ணி வச்சுருக்க க்ரீமை இதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்கள்கிட்ட கொஞ்சோண்டு பொடி இந்த பிஸ்கெட்டை வந்து கொஞ்சம் எடுக்க வச்சுட்டோன்னு அதை வந்து இதுக்கு மேலே வந்து இப்படி போட்டேன். ஓகே ஓகே. பால் முட்டையெல்லாம் நம்ம பீட் பண்ணி வச்சுருந்ததை நம்ம ஏற்கனவே மெல்ட் பண்ணி வச்சுருந்த கேரமலுக்கு மேலே ஃபில்ட்ரு வச்சு அரைச்சி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா டைரி மில்கை மெல்ட் பண்ணி ஊற்றுறது இல்லை ஜெம்ஸ் ஏதாவது வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். நான் இப்போ ஓரியோ மட்டும் வச்சு பண்ணனால இது எதுவும் பண்ணலை.
இதை டபுள் பாயில் மெத்தடில் தான் குக் பண்ணணும். அதனால் நான் ஃபாயில் பேப்பரை வச்சு அதை கவர் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதை நம்ம அழகாக ஃபாயில் பேப்பரை வச்சு கவர் பண்ணிட்டோம். இனி குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட டோனட் ரெடி. இந்த டோனட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல ஒரு பிளாக் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி எடுத்து ஒரு மூடியை கமத்தி போட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த புட்டிங்கை எடுத்து அதுக்கு மேலே வச்சு மூடி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. 15 நிமிஷம் கழித்து பார்த்தா நம்ம புட்டிங் ரெடி ஆகிட்டு. இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து நம்ம செஞ்சு வச்ச புட்டிங்கை கமத்தி போட்டு மேலே 2 தட்டு தட்டினா இப்போ நம்மளுடைய புட்டிங் ரெடி ஆகிட்டு. பாருங்கள் என்ன சூப்பராக கலராக மெத்துன்னு இருக்குது. என் புட்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்டில் ஒயிட் கலர் ஹார்ட்டை பறக்க விடுங்க. ரெண்டு பேருமே அவங்க செலக்ட் பண்ண ரெசிபியை சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சுங்க. இப்போ செர்ஃபி பார்த்தீங்கன்னா டோனட்டை வந்து சூப்பராக செஞ்சுருக்கா. உண்மையிலே சொல்ல போனால் நான் கூட இப்படி செய்ய மாட்டேங்க. இப்படியெல்லாம் டிஃப்ரெண்டான ரெசிபிஸ் எல்லாம் நான் செஞ்சு பார்த்ததே கிடையாது. ஆனால் எங்கள் செர்ஃபி பார்த்தீங்கன்னா எல்லாமே நிதானமாக யோசிச்சு பொறுமையாக செய்வா. எந்த ஒரு கஷ்டமானாலும் அதை வந்து பொறுமையாக ஈஸியாக செய்வா. டோனட் ஷேப் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருந்தது. நமக்கு கூட சில நேரம் இந்த பதம் வராது. இதுக்காக நான் எதுவும் சொல்லி கொடுக்கவே இல்லை. அவங்களே யூடியூப் பார்த்துக்கிட்டு அவங்களே பண்ணது. இதுக்காக அவங்க எந்த ட்ரையல் கூட எடுக்கலை. இதே தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணது. டைரெக்டாக வீடியோ தான் எடுத்தேன். உண்மையில பார்த்தீங்கன்னா ஓரியோ பிஸ்கட் வச்சு அவள் டோனட் சூப்பராக இருந்தது. அதுவும் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது, வித்தியாசமாக இருந்தது, சூப்பராக இருந்தது. இந்த லீவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் டைம் பாஸ் ஆகாது. இது வந்து ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டது மாதிரி இருக்கு. அவங்களுக்கு நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். செர்ஃபியெல்லாம் என்ஜாய் பண்ணி விரும்பி தான் இதை செய்வா. இப்போ நம்ம செல் குட்டி என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்துடலாம். செல் குட்டி பார்த்தீங்கன்னா புட்டிங் தாங்க பண்ணியிருக்கான். இதெல்லாம் நான் இதுக்கு முன்னால் பார்த்ததும் கிடையாது, செஞ்சதும் கிடையாது. அவங்களாவே யூடியூப்பை சர்ச் பண்ணி அவங்களாவே செலக்ட் பண்ணி அவங்க எந்த ட்ரையலுமே பண்ணல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களா பண்றது. நான் உடனே வந்து அதை வீடியோ தாங்க எடுத்தேன். நான் எந்த ட்ரையலுமே கொடுக்கல. இந்த புட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷேப் எல்லாம் சூப்பராக வந்திருந்தது. பார்க்கவே நிஜமா யாரோ ரொம்ப நாளாக குக்கிங் பண்ணுறவங்க பண்ணுறது மாதிரியே இருந்தது. இதில் நான் இதுவரை சாப்பிட்டது கிடையாது. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. எங்கள் செல் பார்த்தீங்கன்னா நிறைய ரெசிபிஸ் பண்ணுவேன். ஆனால் வந்து செர்ஃபி அளவு பொறுமை இருக்காது. ரொம்ப யோசிச்சு நிதானமாக பண்ண மாட்டேன். அவசரமாக எது வேணாலும் பண்ணணும். ஆனால் இன்னைக்கு இது வந்து அந்த கேரமலைஸ் பண்ணதுக்கு நிறைய நேரமாக அந்த கிண்டி கொடுத்து நீட்டாக வரணும், சூப்பராக இருக்கணும்னு சொல்லி சூப்பராக பண்ணேன். ரெண்டு பேருமே என்கிட்ட மார்க் போட கேட்டாங்க. நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே நீட்டாக சூப்பராக இருந்தது. எனக்கு ரெண்டு பேரும் பண்ணது நல்லா பிடிச்சுன்னு தான் சொன்னேன். ஆனால் அவங்க இல்லை கண்டிப்பாக எங்களுக்கு மார்க் போட்டு தனித்தனியாக சொல்லணும் அப்படின்னு சொன்னனால நான் வந்து இப்போ மார்க் போட்டேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செர்லுக்கு வந்து 10க்கு 9 மார்க் போட்டிருக்கேன். செர்பிக்கு பார்த்தீங்கன்னா 10க்கு 9 போட்டேன். ஆனால் ரெண்டுமே டேஸ்ட் சூப்பராக இருந்து ரெண்டு பேருக்குமே 10க்கு 10 கொடுக்கலாம். அந்தந்த வயசில் அவங்க நல்லா தான் பண்ணியிருக்காங்க. மார்க் போடணும்னு சொன்னதால தாங்க மார்க் போட்டிருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் ப்ரைஸ் எதுவுமே கொடுக்கல, செர்ல் தான். ஆனால் எங்கள் சர்ப்ரை பண்ணதும் சூப்பராக இருந்துங்க. அந்த ஷேப் எல்லாம் சூப்பராக வந்தது. இனி இந்த 1 வீக் இந்த வீடியோ வருங்க. இந்த 1 வீக் லீவு பார்த்தீங்களா, அவங்களுக்கும் ஏதோ கற்றுக்கிட்டது மாதிரி இருக்கும், புதிய என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்கும். அதனால தான் இப்படி ஒரு பிளான் பண்ணணும். நீங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். டுடே வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செல் குட்டி தான். ஆனால் ரெண்டு பேருமே என்ன பொறுத்தவரையில் வின்னர் தான். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய், நன்றி.